மங்காத்தா ஓப்பன் பண்ணவா? ஓ இல்லை 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 இதோட டஸ்ட் அடிச்சிடும். அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணு. ஏக்கி போடுறாங்க புதுசா இருக்குது. மேலே ஆள் லண்டன்லேருந்து வந்தாலுமே இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி வந்து சந்தோஷம். எங்களில் பாசம் வச்சுக்கிற அம்மா அங்கிள் அப்பாக்கள்ல அவர் ஒரு ஆள் தான் வந்து சத்தியமா எதிர்பார்க்காம ஒரு உள்ளவங்களுக்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னா இங்கே வர முன்னாடி வெளியுள்ள தெரியாது. இப்போ இங்கே வந்தவர் தான் அண்ணாவோட சேனல் மூலமாக அண்ணா மூலமாக ஒரு 5-6 பேருக்காக தெரியக்கூடிய ஒரு நல்ல வகையில் நாங்களும் ஒரு 5-6 பேர் நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சு வச்சுருக்கோன்றதுல அந்த பெருமை வந்து அண்ணாவுக்கு தான். இது வந்து பார்க்குற எல்லாருக்குமே விளாங்கும். நாங்கள் 3 பேரும் ஒன்று தான். இந்த ஒரு விஷயத்துலையுமே நாங்கள் எதையுமே பிரித்து பார்க்குறேன்னு சொல்லி இன்னும் நிறைய சவால்கள் வந்தாங்க. 3 பேரும் ஜெயிலுக்கு முன்னாடி தான் போனாங்க. இதுதான் என்ன சொல்கிறது, வெளியிடங்களில் செய்கிற கடைசி பர்த்டேயாக இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ரேம் ஒன்று வந்திருக்குது. அது ஒருக்கா நாங்கள் உடைச்சி பார்ப்போம் அது என்னன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணான்னு பேர் போட்டு, கவிதாஸின் ஃபோன் நம்பர் போட்டு, அக்கினின் அட்ரஸ் போட்டு வந்துருக்கு. ₹1 செலவில்லாமல் நடந்து முடிஞ்ச பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு தான் கொஞ்சம் கேஷ் கிஃப்ட்களும் வந்து அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது அண்ணா மூலம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்து இப்படி என்னையும் பிடிச்சி உங்களுக்கு இந்த அன்பளிப்பு அதெல்லாம் செஞ்சுருக்க எல்லாமே ரொம்ப நன்றி. அப்படி ஓப்பன் பண்ணுவா? ஓப்பன் பண்ணதான் சர்ப்ரைஸே தெரியும் என்னண்டு. அவன் ஓப்பன் பண்ணாமலே பார்க்குறான். தங்கம் அந்த விலகுடைய பொருள்ன்றால கொஞ்சம் நடுக்கக்கூட பாரு. அப்போ ஏற்கனவே உடம்புல இருக்கு கண்டபடி நடக்கணும் மேடம். அது பழையிட்டு அது பழைய பழகாதாக்கமா இருக்கு. அதில் கொஞ்சம் சிக்கலாக இருக்கு. லைட் அடிச்சு காட்ட வேண்டிய மூத்த தங்கம் வண்டோடியா. ஓப்பன் பண்ணவா? ஓ ஓ மை காட், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அங்கே ஆடுனா திருப்பி தங்கம் போகிற விலைக்கு தங்கத்தோட விளையாடுறாங்கள்றாப்பா. சரி, ஹார்ட் தானே? ஹார்ட் ஷேப்ல என்ன இருக்கு? நேம் தானே? நேம் தான் இருக்கு. அது இருக்கு. சரி, அப்ப அவங்களோட ஹார்ட்டையே அனுப்பியிருப்பாங்களோ? அதுதான் அவங்களோட ஹார்ட் போலாங்கிற இந்த ஹார்ட் கிடக்கிற கடையை பார்த்தா. சரி, அவங்களோட ஃபர்ஸ்ட் சொல்லவா? சொல்லுங்க. எஸ்ல புதுசா இருக்குது. அப்படி கதைச்சது இல்லை அவருடைய பேச்சில். அப்ப நீ என்ன எழுத்துல ஹாஜன் கேளுங்க, அப்படி கேளுங்க. சரி, நீங்க கதைச்சு எழுத்து சொல்லுங்க, நான் அதுல இருந்து எழுத்துன்னு நான் சொல்றேன். கதை சரி, அப்ப எஸ்என்டி யோசிக்கிறீங்களா? நிறைய பேர் இருக்கிறாங்களா? அப்படியும் இருக்குமோ? பலனுக்கு இருக்கா? சரி, அடுத்ததா இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு, அதை பாப்போம். அதான் கூட்டும். சரி, இதுல வந்து 50,000 பெறுமதியான காசு வந்து உங்களுக்காக கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. ஓகே, நிறைய அன்பான உள்ளங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. இந்த ஒரு தருணத்துல வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. வருஷம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வருது. போன வருஷமும் வந்தது, இந்த வருஷமும் வந்திருக்கு. சரி, ஆனா யாருன்னு தான் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஸ்ல வந்தது. ஓ மிஸ் தான் அண்ணாவா? மனுஷன் வீடு கட்டுறதுக்கு படம் அண்ணாக்கு இப்ப நிறைய பொறுப்புகள் இருக்குது. பெரிய விஷயம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்குள்ள இப்படி ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காரு. அண்ணாக்கே இவ்வளவு பொறுப்பு இருக்கு. வீடு குடிப்பொருள் நடக்கணும், அடுத்த கட்டம் அடுத்தது வருவாங்க, இருக்குது. ஏன்னா அப்படித்தானே? சரி, அப்ப யார் வந்ததுன்னு நானே சொல்றேன். சரி, நிறைய கிளம்ப தேவையில்லை, எல்லாமே ஒரு பிளான் தான்.
என்னத்தனாலும் டைரக்டா கொடுக்கறத விட கொஞ்சம் பிளான் பண்ணி கொடுத்தா அது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா மெமரிஸா இருக்குமே. சரி, ஆனா உங்கள நிறைய அன்பு வச்சு ஆட்கள் தான் நீங்க சர்ப்ரைஸ் கிட்ட வந்து அனுப்பியிருக்காங்க. அளவு கடந்த அன்பை எப்பவுமே உங்கள் மேல தந்து கொண்டிருக்கிறாங்க சர்ப்ரைஸ் கிட்ட வந்து அனுப்பியிருக்காங்க. அக்கினிட இந்த 22வது பிறந்த நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்தணும், உங்களை சர்ப்ரைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மலையத்துல இருந்துதான் ஒரு பிள்ளை அனுப்பினது. அப்படி இல்லை அப்படின்னு சரி, அம்மா சிஸ்ல இருந்து அம்மா ஒரு ஆக்கள் அனுப்பியிருக்காங்க இந்த கிஃப்ட். அந்த 50,000 பெறுமதியான காசும் அந்த கோல்டு பென்கனும் வந்து சிஸ்ல இருந்து அந்த அம்மா அனுப்பியிருக்காங்க. அடுத்தது 50,000 பெறுமதியான காசு வந்து உங்களோட எஸ்கே அண்ணாட்ட வந்துருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்ல விரும்புகிறேன் ஒன்று தெரியுறாங்க. ரொம்ப நன்றி. என்ன சொல்கிறது, அம்மா வந்து எப்போ எங்கள் மூடி பேர்லையுமே ஒரே பாசம்தான். அவள் வந்து என்ன சொல்ற, ஆள் வந்து மேட் போட்டு கண்டபடி அப்போ சாப்பிட்டீங்களா செல்ல என்னடா பண்ணுறீங்க அப்படி இப்படிலாம் நிறைய போட்டுக்கொண்டிருக்கோம். நாங்களும் கொஞ்சம் வேலை விஷயம்னால கொஞ்சம் கவனிக்கல. இருந்தாலும் ஒரு 4-3 நாளைக்கு ஒரு வந்து அம்மாவுக்கு பதில் போடுறாங்க. திரும்ப இப்படி நாங்கள் நல்லா இருக்கிறோம்மா, வீட்டுக்கு எல்லாம் ஓகே போகுது அப்படி இப்படிலாம் சொல்லி ஆளுமே என்ன சொல்கிறேன், எடுத்தால் தங்க அப்பு செல்லம் இல்லை, இந்த இருக்கிற செல்ல வார்த்தை எல்லாமே வந்துடும் ஆள் இருந்து. இது வராது ஒன்றுமே இல்லை. ஆனால் உண்மையாக எதிர்பார்க்கல, சத்தியமாக எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காம ஒரு உள்ள உங்களுக்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னா பெரிய விஷயம் தானே. நீங்க ரிப்ளை பண்றீங்களோ இல்லையோ, மெசேஜ் பண்றீங்களோ இல்லையோன்றதை தாண்டி அவங்க நீங்க என்ன செய்யறீங்க எது செய்யறீங்கன்ற உங்களை பத்தி திங்க் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்படியான உறவு வந்து நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. அவட கதையை கேட்டாலே வந்து எங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி அப்படி கதை நல்லா கதைப்பா. அப்படி பாசமான அம்மா உங்களுக்காக அம்மா கூட நைட் ஒரு மிட் நைட்ல சரியா விஷ் பண்ண வருது. சந்தோஷம். உறவுகள் இருக்குதானே, என்ன அப்படியெல்லாம் நினைக்கும் போது பெரிய சந்தோஷமா இருக்கும். எல்லாருக்குமே அப்படியான உறவுகள் வந்து கிடைக்காது, உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது. அதை விட இவன் கதைக்கா இல்லை. முதலாவது உண்மையிலே வந்து இதோட பெரியளோட சந்தோஷப்படணும்னு சொன்னா இப்போ அண்ணாவுக்கு பெஸ்ட்டாக வந்தது அந்த ஒரு இது உண்டு. அண்ணாட்ட இருக்கிற மாதிரி எனக்கு வந்து அதே மாதிரி இப்போ நாங்கள் யோசிக்கமோ இல்லையோ அந்த அம்மா யோசிச்சு இப்படி ஒன்றை செஞ்சுருக்காங்க. தம்பிக்கும் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அதுவே பெரிய இது என்ன மனசு உண்மையா. வராத வந்தா கொஞ்சம் கஷ்டம் தான். மூன்று பேரையுமே அம்மா ஒரே மாதிரி பார்க்காங்க அப்படின்னு தானே அப்படி ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. மூன்று பேருக்குமே அது ஒரு ஸ்பெஷல் தானே. சரி, மூன்று பேருமே பிரிச்சு பார்க்கல, தண்டை பிள்ளைகள் தான் மூன்று பேர் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். சரி, அண்ணா டைம் இருந்து இந்த கிஃப்ட் வந்திருக்குது 50,000 எனக்கு அதை கணக்கெடுக்கானே இல்லையே பெண்டா போல. நானும் பார்த்து நிற்கின்றாப்பா பார்த்துட்டு. ஆனா செல்லம்மா பூ குஞ்சன்னு நிற்கிறேன் அதை சொல்றாங்க. இல்லை, அண்ணா வந்து வருஷம் வந்து என்ன கடைசியா யூரோப் நினைக்கல கூட உங்களை தான் உங்களோட சொல்லி தான் ஆள் வந்து சர்ப்ரைஸ் வந்து கொடுத்து அப்போ அப்படி தான் நம்ம காசு கொடுத்து வந்து நிறைய கிஃப்ட்லாம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அது ஆள் அங்கே இருந்தாலும் கூட இங்கே தம்பி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி பேட்டைக்கு ஆளுமே முடியக்கூடிய வேறு கவிதா கூட நன்றி செஞ்சவன். ரொம்ப நன்றி. நாங்கள் நன்றி சொல்கிறேன்ல. ஓகே, என்னதான் காசு பணம் என்ன இருந்தாலும் ஆனால் அப்படியான உறவுகள் அன்பான உறவுகள் தான் எல்லாத்துக்குமே முக்கியம். அதெல்லாம் விட இதெல்லாம் என்ன சொல்கிறது, தங்கமெல்லாம் நான் இங்கே ஒரு மட்டக்குள்ள இருந்து அதாவது இங்கே வர முன்னாடி வெளியுள்ள தெரியாது. இப்போ இங்கே வந்தவர் தான் அண்ணாட சேனல் மூலமாக அண்ணா மூலமாக ஒரு 5-6 பேருக்காக தெரியக்கூடிய ஒரு நல்ல வகையில் நாங்களும் ஒரு 5-6 பேர் நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சு வச்சுருக்கோன்றதுல அந்த பெருமை வந்து அண்ணாவுக்கு தான். அதான் இப்போ இந்த யூடியூப்பால நிறைய உறவுகள் தான் உங்களை சுற்றி நல்ல உறவுகளை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க. அது பெரிய விஷயம் தானே. ஏன்னா இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறபடியா எல்லாருக்குமே எல்லாரையும் தெரியுது. அதே மாதிரி நீங்களும் நல்லபடியாக அதில் வளர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கீங்க. எல்லாமே சந்தோஷத்துக்குரிய விஷயம் தானே. சரி, ஓகே. அச்சு சர்ப்ரைஸ் சார்பாகவும் ஸ்வீட்டில் இருக்கிற அந்த அம்மா சார்பாகவும் கிருஷ்ணா அண்ட் கவிதா அவங்க சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்வு. எப்போ நீங்கள் சந்தோஷமா இருக்கணும், நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியும் வெற்றி படிகளாக மாறணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஆண்டவரை பிரார்த்திச்சு கொள்றோம். இதே அன்பு பாசம் உங்க 3 பேருக்கிடையே எப்பவுமே இருப்போம். அதுக்காக நாங்கள் இல்லை அதுக்கு அந்த அது இருக்குதுன்ற கிடையாது தான் இது. அவன் கதை கேள கணக்க நான் அவன் என்னது சொல்றேன் இது அவன் கையில சும்மா எடுத்து வச்சிருப்பான். அது எப்படி வந்திருக்குமென்றது வந்து அவனுக்கு தெரியுமோ தெரியாது, அது எங்களுக்கு தெரியும். சரி, எனிவே அப்போ சந்தோஷம். அச்சு சர்ப்ரைஸ் என்ன சொல்கிறது, எங்களில் ஒரு அங்கம் மாதிரி எல்லாமே வந்து அவை தான் செய்கிறது.
இனி வரப்போகிற நிகழ்வுகளும் எதுவாக இருந்தாலும் அவை தான் செய்யணும். பழமையாக சொல்கிறவன் இன்றைக்குமே வந்து நாங்கள் ரெடியாக முதல் ஆக்கள் வந்து வந்து நின்றுட்டாங்க. அதான் உண்மை. அந்த விட கடைசியாக நாங்கள் கொழும்பு போனாங்க. நான் அண்ணா கவிதாஸ் ஒரு மாணவர்கள்லாம் போக கூட அண்ணா கூட சொன்னவர் கொண்ட பிறந்தநாள் கூட இப்படி ஒரு பெண் நான் ஏதோ வகையில் உனக்கு நடு தருவேன்னு சொல்லி ஆள் சொன்னது. அப்போ எனக்கு நீங்கள் இந்த பொக்ஸு தர நான் கெஸ் பண்ணித்தேன் அதாக தான் இருக்குமென்னு சொல்லி இப்போ அதுவும் ரொம்ப நன்றி. ஓகே இல்லை நான் அப்படி தான் பார்க்குறேன். என்னென்னா இப்போ என்னடே இருக்குது அதே மாதிரி நான் வந்து இப்போ அவனுக்கு செய்யக்குள்ள இதேமாரி தான் செஞ்சது. சரியா இதுதான் வந்து டிசைன் அதே மாதிரி அவனுக்கு செஞ்சது. அப்போ இவன்ட பிறந்தநாள் வரும்போதும் யோசிச்சது அது என்னண்டு. இப்போ அதுக்காண்டி நாங்கள் போய் யார்கிட்டையும் வந்து அதை இதை செய்யுங்கலாம் சொல்லி வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதில்லை. ஆனால் அந்த வரக்கூடியதெல்லாம் ஒழுங்கமைச்சு ஒரு குறை இல்லாத மாதிரி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அது எப்படியாவது செஞ்சிடணும்னு சொல்லி அதை வந்து நிறைவேற்றிட்டோம்ன்ற எதணும். அப்போ இது வந்து பார்க்குற எல்லாருக்குமே விளங்கும். நாங்கள் 3 பேரும் ஒன்று தான் இந்த ஒரு விஷயத்துலையுமே நாங்கள் எதையுமே பிரித்து பார்க்குறேன்னு சொல்லி இன்னும் நிறைய சவால்கள் வந்தாங்க. 3 பேரும் ஜெயிலுக்கு 3 தான் போனாங்க. இந்த மாதிரி இதுவுமே இருக்குது. அதை அப்படியே போட்டு விடுங்க. உடனே போடுங்க இடத்துலேயே போடணும். இது கலட்டணும் களத்தில் வர மற்றது சொல்லணும். உண்மைக்கும் இந்த பெண்டன் இன்றைக்கு இதில் போட போகிறோன்றக்காண்டி தான் நேற்று இந்த செயின் மாற்றினாங்க கொண்டு போய். அதாக்கு நீ தெரிஞ்சிருக்குமோ கெஸ் பண்ணியா? கெஸ் பண்ணலன்னா எனக்கு இப்போ கடைக்கு போனதா கூட. இப்போ ஏனென்றால் இந்த பெண்டன் வந்து வெயிட்டாக இருக்கும். அப்போ அதால் அக்கினி போட்டு இந்த செயின் வந்து தாங்காதுன்ற கண்டியே நேற்று இந்த செயின் கொண்டு போயிட்டு நாங்கள் மாற்றினாங்க. இதுதான் வந்து கணக்காக இருக்குமென்னு சொல்லி உண்மையிலே அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அதான் அப்படியே நினச்சி கொள்ளலாம். அதை நீ போட்டிருந்தா தான் சரியாக இருக்கும். வந்து ரைட் ரைட் ஓகே பா உணர்தானே வடியாக அதுதான் அதுதான் அதுதான். எங்களோட சேர்ந்து கோஆபரேட் பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட். என்ன எடுத்தோடனே நீங்க வேற யாரையும் கண்டெக்ட் பண்ணாம எங்களையே கண்டெக்ட் பண்ணி எங்களுக்கே அடுத்தடுத்தோட தந்துன்றது உண்மையா நன்றி. இல்லை நீங்கள் ஒரு வாய்க்கு நேரம் இல்லைன்னு சொல்றீங்க. வைங்க எங்கட கொண்டாட்ட நாளைக்கா தான் இருக்கு. நாங்கள் அப்படித்தாங்கப்பா பழைய வட்டம் பழைய அப்படித்தானே. நீங்க கேட்டு உண்மையிலேயே தொடர்ச்சியா ஓட இதோட நாளாவதோட கொடுத்தா நீங்க வந்தது அதுதான். அது எங்களுக்கும் சந்தோஷம். நீங்க வளர்ந்து கொண்டு போறீங்க. கட்டாயம் இன்னும் வளரணும். அதான் எங்களை விருப்பம். வேணா ஸோ இப்போ சந்தோஷம். நன்றி அம்மாவுக்குமே ரொம்ப நன்றி அம்மா. எதிர்பார்க்கல. சரியா ஓகே. அப்போ நாங்கள் இது என்னென்றால் சர்ப்ரைஸ் டெலிவரி வந்தபடியால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அவங்கள அனுப்பணுன்றக்காண்டி அந்த ஒரு பாட்டை வந்துட்டு முன்னுக்கு எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் கேக் கட் பண்ணுவோம். மக்களிட பிறந்த நாளுக்குள்ளே வந்துட்டு போவோம். வந்து பழமைய மாதிரியே வந்துட்டு நாங்கள் ஒரு ஜெபத்தோடு வந்துட்டு என்ன கேக்கை கட் பண்ணுவோம். அண்ணா ஒருக்காவா இன்றைக்கு 7ஆம் தேதி 7ஆம் தேதி பிறந்தாண்டா சொல்லுவாங்க கொஞ்சம் பக்தி உள்ளவர்களாக இருப்பாண்டா. அப்படியே அக்னியில் அப்படி சுவாமி இருக்கும் பக்தி இருக்கா? அப்போ இன்றைக்கு என்ன போச்சு? இன்றைக்கு விடியலுக்கு கோவிலுக்கு போனது. கோயிலுக்கு போனேன். அப்புறம் சொல்ற வீடியோ காட்சி இல்லாட்டி பேசுவாங்களே எல்லாரும். அதான் முதலாவது இப்போ நாங்கள் கேக் வெட்ட முன்னுக்கு ஒரு காரியம் செய்யணும்னாக்க அது மேலே நாங்கள் பிறந்த நாள் டைம்லாவது நாங்கள் நினைவு கூறுவோம். கரெக்டாக முன்னுரிமை நாங்கள் கடவுளுக்கு கண்டு கொடுப்போம். ஏண்டா நாம் இன்றைக்கு என்ன வேதம் சொல்லுதுன்னா நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலகமாக இருப்பது கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய தயவு, கடவுளுடைய அன்பால் தான் இன்றைக்கு நாம் இப்படி இருக்கிறோம். என்ன இன்னும் அதிகமாக நாங்கள் நல்லா வாரதுக்கு கடவுளுடைய ஒரு அன்பு எங்கள் மேலே இருக்கிறவர். ஏன் ஸோ அதுக்கு நாங்கள் எப்பொழுதும் முன்னுரிமை கொடுத்து நாம் கடவுளை கனப்படுத்தி வாழும்பொழுது நமக்கு இன்னும் வாழ்வில் நன்மைகளும் சந்தோஷமும் சமாதானமும் கடவுளுடைய கிருபையால் பெருகுமே. ஸோ இதனாலும் நாங்கள் தம்பிக்காய் ஜெபம் பண்ணுவோமே. பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம். அன்பானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசு நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். பிதாவே கடந்து வந்த நாட்கள் எல்லாம் சகோதரனை கண்மணி போல நீ பாதுகாத்து வந்திருக்கிறீரப்பா. உம்முடைய தயவு உம்முடைய கிருபை இவர் மேலே இருக்கிறபடியா உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். வேறு நாட்களில் அப்பா உம்மை அறிகிற அறிவு இவருக்கு உண்டாகட்டும், உம்மை அறிகிற தெளிவு உண்டாகட்டும், உம்மை அறிகிற ஞான கண்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாகப்பா. நீ தான் ஆண்டவரே இவருடைய வாழ்வில் போதுமானவராக இருப்பீராக. நீர் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராக இருந்து இவரை காத்துக்கொள்ளும்படியாக இந்த நாள் இவரை அர்ப்பணிக்கிறோம், உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். இவர் உம்முடைய பிள்ளையாக வாழும்படியாகப்பா வருகிற நாட்களில் உமக்கு மகனாக வாழ நீர் உதவி செய்வீராக. உம்முடைய இரத்த பாதுகாப்பில் இவரை அர்ப்பணிக்கிறோம். இவருடைய போக்கில் வரத்தில் எல்லாவற்றிலும் நீ கூடவே இருப்பீராகப்பா. உடைய பாதம் கல்லில் இடராதபடி இவர்களை நீ காத்து கொள்கிறபடியாக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம்.
கத்தாவே இந்த பிறந்த நாளே முறை இந்த 22வது பிறந்த நாளுக்குள்ளே கூட்டி கொடுத்திருக்கிறீர். அதுக்காக உமக்கு நன்றி. வருகிற நாட்களிலும் அவரோட கூடவே இருப்பீராக, வழி நடத்துவீராக. எல்லாவற்றுக்கும் நீர் எல்லாவனமராக இருந்து நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீ கொடுத்து இவரை வழி நடத்தும்படியாக உம்முடைய வெள்ளை கரத்தில் இவர் அர்ப்பணிக்கிறோம். உடைய இரத்த பாதுகாப்பில் அர்ப்பணிக்கிறோம். வருகிற நாட்கள் அவர்கள் உமக்காக வாழும்படியாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீ இவர்கள் ஆசீர்வதிப்பீராக, கூடவே இருப்பீராகப்பா. இந்த பிறந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால் இவரை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை வைக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி. சரி, இப்போ கேட்க கட் பண்ணுவோம். என்னடா பிச்சாவாடா கிடக்கு. அப்படி இதெல்லாம் பொம்பளை புள்ளி போகிறேன். அது அப்படி இல்லை, ஹாப்பி பர்த்டே தான் முக்கியம். பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள கதை இல்லை. இல்லாட்டி இப்படி போடலாம், நோலை போடுவோம். இல்லாட்டி இப்படி போட்டா என்ன தோல் ஊசியோட இப்படி இப்படி அப்படி கூட தெரியாது. சரியா அந்த பொம்பளை பிள்ளைகள் மாதிரி இருக்கும். நீ சத்தம்படா நிற்க வேண்டியாண்டா பேனா இவர் இவர் எடுவேண்டா பொம்பளை பிள்ளையும். வேண்டா ரைட். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Agni. Happy birthday to you. தெரியாதா? கேக்கு படாடி இல்லை. தெரியுது இல்லையா? தெரியுது இல்லையா? தெரியுது. அதான் அந்த இழுத்துரு டப்படு அதை இழு சொல்கிறேன். இல்லை அவ்வளோ படம் பிடிக்காது. அவ்வளோதான் அதுதான் அதுதான் ஜிகடகு செல்லாம் வெள்ளைக்கு நீல மச்சா பார்த்தியா ஜூஸ் தேவைப்படும். அப்பா அதுதான் கேட்கறது புட்டியராட புட்டி வேறு அந்த புட்டி தான் அந்த புட்டி தான் கிடக்கு பார்த்தா அதே எடுவான். அதை கணக்க வைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ நன்றி. ஓகே, இப்போ அவர் அந்த ஆங்கிள் 2 கனடியம் அவங்க வெயிட் பண்ணி தெரியல. இடையில ஒரு சின்ன ஒரு இது வந்த வழியா கொஞ்சம் டிலேயா போச்சு. தெரியாம போச்சு. சும்மா சொட்டு வைக்கிறேன். ஓகே, நன்றி. நீ சரி, ஓகே. அங்கதான் தெரிஞ்சுக்கிட்டா ஆல்ரெடி வீட்டை போனாங்க போட்டுருந்தாங்க. மேலே ஆள் லண்டன்ல இருந்து வந்தாலுமே இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி வந்து சந்தோஷம். நன்றி. முதல் காய்ச்சமே தான் எங்களில் பாசம் வச்சுக்கிற அம்மா அங்கிள் அப்பாக்களில் அவர் ஒரு ஆள் தான் வந்து அதிகமாக பாசம் வச்சுருந்த காரணத்தால் இன்றைக்கு இந்த டைமில் இந்த இப்போ நேரம் 9:30 ஆகுது இங்கே வந்து நின்று இவ்வளோ நேரம் நின்று இப்போ இந்த ஒரு நிகழ்வுகளையும் கலந்து கொண்டு போக்குறார் வந்து நன்றி. சந்தோஷம் வந்ததுக்கு. நீ ஏன்ப்பா கதைக்கோணும். சரி, ஓகே 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 தேங்க்ஸ். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றியா.
சரியா செல்லக்குட்டி செல்லக்குட்டி ஒன்று ஆகே இது சந்தோஷமா பிறந்த நாளுக்கு வந்தது இல்லை சாப்பிட்டியா நீ முதலாவது அவன் சாப்பிட்டான் அவனுக்கு சாப்பிட்டான் இப்போ சாப்பாடு எப்படி இருக்கு சாப்பாடுல நல்ல நல்லா காரம் எனக்கு இருக்குது. தெரியாது புது கடை அவங்க ஓகே குழம்பு எல்லாம் வச்சுட்டு முட்டை பொரியல் எல்லாம் முட்டை பொரியல் குறும்பா கொண்டு வந்திருந்தேன் நல்லா இருந்துச்சு சாப்பாடு நல்லா அது சந்தோஷம் மறுபடியும் வாழ்த்துக்கள், அது சந்தோஷம். நன்றி வருங்கையோட வர பார்த்துருந்தாங்க இல்லை இல்லை வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை வேற முடியும் கொண்டு போனோம் டிஷர்ட் அது ஒன்று மாண்டி வர வேண்டாம் அதுதான் உண்மை கதை ஒரு நாள் நாங்கள் வரல யாரு வாங்க அக்கா சுக்கு வேர் ஓடி ஓடியா அனுவா அனுவக்கா சுக்கு ஒரு நன்றி சந்தோஷம் அனு மலேசியா குயின் மாதிரி வர பாத்தியா முடியலாம் கட்டையா வட்டிக்கிட்டு நன்றி நன்றி அக்கா சுகுண்ட கிப்பியா பாரு என்ன வசதி கிப்பி ஆர்சிபி வேற நாளை விட்டு இங்க வா, இங்க வா. எல்லாரும் ஒன்றா அப்படியே எடுத்து விடுங்க என்ன ஆ. முழங்கை எப்படிங்க அப்புறம் சரியா என்ன சொல்ல விரும்புறீங்க திரும்ப சொல்றியா ஓகே சொல்லட்டா அது அண்ணா வந்து 2 வார்த்தை சொல்லுங்க அதான் உடுப்பு அப்படி இருக்கு இந்த உடுப்பு அப்படி வடிவப்பு இருக்கு. இருக்கு சொல்லி வாங்க வடிவட்டை அப்படி இருக்குது அது நீ சும்மா வாழி பண்ணு குறந்தான் சாப்பிட்டியா நீ யார் அழுகுற போக்குண்டா அப்ப நீ இப்போ போயிட்டு வா, சரியா சந்தோஷம் அது என்னடா நேரம் கடந்தபடியா பிள்ளைகளாம் பசி அனுப்பிட்டு அப்ப ஒரு டீம் வந்து அப்படியே சாப்பாட்டு போய் வாங்க அப்ப நீங்க வாங்க இங்க வாங்க இப்ப சாப்பிட கை வைக்கிறேன் இந்தா, வாங்க. சொல்லுண்ணா வா. இல்ல அது நான் சொல்லிட்டேம்மா ஷாரு ஓடியாங்க ஷாரு யாரோக்கா வந்தாலே அமர்க்கலாம் தான் இருக்கு மிஸ்டர் ஜோமா கடைசி ஒரு 4-5 நாளுக்குள்ள ஃபோன் அடிச்சாலும் தூக்குறே இல்லையா அவ்வளோ பிஸியாக இருக்கிறீர்கள் வேலை வா இங்கே வா நடுக்கா முதலாவது அடோகே இல்லை அது சரி சரி அது மிஸ் பண்ணுங்க அக்காவுக்கு அண்ணாக்கு தேங்க்யூ ஹாப்பி பர்த்டே சரி தேங்க்யூ நன்றி மோனிகா சந்தோஷம் நன்றி சரி கேக் கள்ளி வைங்கோ ஒன்றும் அதிகம் டைம் வட்டி போட்டு அப்படியே வைங்க ஆசைக்கு கொஞ்சம் பட்டாங்க அவ்வளோதான் நிறைய வேண்டாம் இல்லை அப்படிங்க எப்படிங்க வாங்கிட்டேன் டாடி மோனிகா சாப்பிட்டுமோ கேக் கட் பண்ணி தீர்த்திடா எத்தனை பிள்ளை வேணாமா இதில் எது பார்க்கல கொண்டு வந்துட்டு மதியம் பிள்ளை எடுத்துருங்க வேணாம் இல்லை நான் அவன் கடை போட்டு தெரிஞ்சாட்ட அவனுக்கு முஸ்லீம் கடைக்காரர் எல்லாம் தெரிஞ்சாக்கல நான் ஃபோன் பண்ணி எடுத்துருந்தோம் டிஷர்ட் டிஷர்ட் அப்போ அப்படியே சாப்பிட்டு வந்து வர மெலிஞ்சு வருவா இன்னைக்கு வீட்டில் வேலை விடனால சில நேரம் மெலிஞ்சு போகலாம் இதில் உடம்பா கவனிங்க என்ன சரியா என்ன ஒன்று காய்கா இல்லை ஜப்பு ஜப்புனா என்ன இல்லை காய்கா குடியாக காய்ச்சி வச்சு போங்க அதுதானே கதைகள் நம்ம நாடக கதைக்கிறது நீங்க கதைக்கிறேன் சரி அப்போ பழகிட்டு அடுத்த முறை வாங்க நீங்கள் வாங்க கதைக்கிறாங்க வாங்க சார் கூப்பிடுமா கதைக்கிறதுனா சார்வாக்கா ஏரியாவுக்குள்ள ஆக்கள் வந்தாரு ஆக்கள் வந்தா அந்த பட்டினத்துக்கு போறாங்க வந்து தங்க வேலையை போறாங்க மாதிரி அதான் அப்படி அது மூத்தாக்களோட வாங்குறது வாழ்த்துக்கள் மற்றது வந்து வடிவா இருக்கு சரிதானே ஓகே நான் 2000 ரூபாய் அப்படி ஆமா அதை சொல்லுங்கன்னு சொல்லணும் சொல்லல நான் என்ன இந்த தலைக்கு ஸ்ப்ரே அடிச்சிருக்கு அந்த முடிக்கு அப்படியே நிக்குது அவன் முடியே அப்படித்தான் நன்றி மறுபடியும் தீபாவளி நல்ல சந்தோஷமா இருக்கு எல்லாம் சந்தோஷம் தான் வாழ்க்கை சந்தோஷம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு கடவுள் படைச்ச ஒவ்வொரு நாளுமே சந்தோஷமா தான் நல்ல விஷயம் நாள் கடந்து விடிஞ்சா ஓகே கதைக்கலாம் விடிஞ்சா நான் உயிரோட இருக்கிறோட விளக்கு தர விடிஞ்சா அடுத்த
சரி இப்போ என்ன கொண்டு நீங்கள் கொடுங்க கொடுங்க அப்படியே நீங்க தான் கொடுப்போம் முதல்ல உங்களை கிஃப்ட் உங்களை கிஃப்ட் அந்த பழக்காலையில் ஒரு நாள் இல்லையா? அந்த அப்படி பிரித்து பார்க்குறது ஃபுல்லாக ஒன்றோட நின்று இல்ல ஜாரக வீடு அவன் சரி அப்போ வேண்டியவா என்னன்னு இல்ல தம்பி சொல்லிட்டார் நீங்க வரும்போது நாங்கள் கிஃப்ட் போடுறோம் எங்க சார் வேறடா இப்ப நான் சொல்ல வந்து நிறைவேற்றுவேன் பாருங்க அதோட அக்காவை சொல்லிட்டா ஏலியா எந்த கதை இப்போ பேசுவோம் கடவுளே என்ன அப்போ டெலிவரி போன உங்களுக்கு வரும்போது 2 அனுப்பினது அப்போ பர்த்டே எனக்கு செய்யணும் இதாரு தபுவா ஓ அதுதான் தவுக்கு ரத்தம் இல்லாம அதுதான் அது அது அவள் லெவல இல்ல அது வேற ஒரு ஆர்டிஸ்ட் லெவல தானே ஆர்டிஸ்ட் நீ கட்டாயம் தவு அக்காவுக்கு ரொம்ப நான் எதிர்பார்க்கல அதை விட சாரோக முன்னாடி சொன்னவன் அக்னி தம்பி உனக்கு வந்து என்ன சொல்ற அண்ணாக்கும் கவிதாசும் வந்து அனுப்பினவங்களா அவள் சாவுக்கா பிளான் பண்ணி வச்சிருந்தா அக்னி பர்த்டே வருதானே அப்போ இதுக்கு வந்து நான் தனி அனுப்புறேன்னு சொல்லி ஓ அப்படி விஷ் பண்ண வருது என்ன சொல்கிறேன் போன டைம் கூட வராதுன்னு சந்தோஷம் என்னன்னா விளங்கு தானே உங்களுக்கு அளவு அதை விட அவள் என்ன சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிற சின்ன சின்ன ஏதாவது ஒரு வேலைகளை சேமித்து தான் எங்களுக்கு ஏதாவது உடுப்போ இதுவோ எதுவோ எதுனாலும் கொஞ்சம் சேமித்து வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அனுப்புவா அவளோட அன்பு ஒரு ஈடு இணை இல்லாத ஒரு அன்பு வித்தியாசமான ஒரு அன்பு அது என்னென்ன மட்டும் இல்லை என் குடும்பத்தில் எல்லாருமே இல்லை எது நல்ல விஷயம் நடக்க வந்து நல்லதை கெட்டதை வந்து நல்லா நடந்தால் கொஞ்சம் நாள் முன்னாடியே கொஞ்சம் சேமித்து அதை வந்து அனுப்பிவிடுறேன் யாரோ மூலமாக இப்போ வந்த பிறகு அந்த நாள் வரக்குள்ள அதுவும் அந்த அனுப்புகிற ஆளை அவங்க தெரியும் செய்கிற ஆளை ஏன்னா இவங்கள்ட்ட கொடுக்குற கேரன் இவங்க ஒன்றும் கொடுக்க மாட்டான்னு தெரியும் அப்போ பெருங்கையோட போக்குறான்றக்காண்டியே இவையிட்ட கொடுக்குறாரு உண்மையானே அப்போ அந்த பிள்ளைக்கு நீங்கள் நன்றிக்காரன் கூட இருக்கும் நீங்கள் ரத்தத்தை எழுதி அனுப்புவோம் கண்டிப்பா தகாத பர்த்டே வந்து டிசம்பர் வருது நாங்கள் செய்வோம் நாங்களும் சிறப்பாக செய்வோம் தம்பி நான் காலையில் காய்ச்சிட்டோம் எஸ் மற்றது வந்து இதையும் பாருங்க அப்படியே நல்ல ஒரு வேல்யூவான ரிசல்ட் இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி தான் நான் சொல்லி தந்தவா என்னன்னு சொன்னா வீடியோ செய்யும் போது கண்டிப்பா இந்த ட்ரெஸ் எல்லாம் போடணுமா வேணும் சொன்னா போடணும் வீடியோ எப்படி இருக்கு நல்லா இருக்கு இல்ல இந்த பட்டை நல்லா தான் பட்டை கலர் கொஞ்சம் நான் கொஞ்சம் கொண்டாடுறதுனால ஷோ நீளமா இருக்கு கட்டையாகி போட்டு காலால வெட்டிவிட சரி ரொம்ப நன்றி நீங்களுமே உங்களோட பிறந்தநாள் எதிர்பாருங்கோ இதை விட கொஞ்சம் சிறப்பாக செய்யக்கூடாது எல்லாரும் சேர்ந்து சொல்லக்கூடாது செஞ்சு காட்டணும் அதான் எங்கட ஆசை உண்மையிலே அந்த பிள்ளைக்கு சும்மா நாங்கள் சொல்கிறோம் இவ்வளோ இந்த அவங்க கூட பார்க்கலாம் இருக்கு பார்த்துட்டோம் ஷார்ட்ஸுக்கு டிஷர்ட் இருக்கு எல்லாம் நல்ல அதை விட இதெல்லாம் வேண்டாம் எங்கட எல்லாம் இருக்கிறோம் அப்போ இருக்கிறே போடுறதுக்கு ஆட்கள் இல்லை எங்களுக்கு தெரியா தம்பிக்கு விருப்பமா இவை கூட அப்படி விருப்பம் மாதிரி இல்லை அந்த பிள்ளைக்கு வந்து சும்மா வந்து விடா போகுது அது தந்தான் போகும் போய்க்கு தந்துடும் கேக்குது நன்றி சொல்லியாச்சு மறுபடியும் ரொம்ப நன்றி தவக்கா தவக்காக்கு ரத்தம் இல்லாம போகுது கவலையா இருக்கு நாங்க பிறந்த சின்ன இருங்க ஒரே எதிர்த்து வரண்டு சரிங்க வாங்க 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 நன்றி சந்தோஷம் தானே சந்தோஷம் என்ன ஓடி போறேன் தந்துட்டு போங்க என்ன மேல் வரைக்கும் முக்கியமான சமாதம் தான் சந்தோஷம் சரி அப்போ என்ன சொல்கிறது சௌரங்கள் எல்லாம் வந்து கேக் தீத்தி முடிஞ்சுது என்ன உண்மைக்கும் சொல்லணும்னு சொன்னால் அந்த நான் ஆரம்பத்தில் காய்ச்சி மாதிரி தான் வீட்டு வேலைகளோட கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் டென்ஷனான ஒரு சுச்சுவேஷனில் என்ன சொல்கிறது முடிஞ்ச அளவு அரேஞ்ச் பண்ணி என்ன சொல்கிறது குறை இருக்கக்கூடாது செஞ்சது இதுதான் என்ன சொல்கிறது வெளியிடங்களில் செய்கிற கடைசி பர்த்டேயாக இருக்கும் எங்களை வீடு முடிஞ்சால் இன்றைக்கி நல்ல ஒரு வெளிச்சமாக இருந்து செய்யலாம் வந்து அதுக்காண்டி குறை வேண்டியில்லை இப்போ என்னென்னு சொன்னால் பின் லைட்டை வந்துட்டு போட்டாலும் மூணு கூட இருட்டாகுன்னு சொல்லி இப்போ ஃபோன் டோஜர் ஜோஜிகம் ரைட் அது அப்படியே இருக்கா ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ரேம் ஒன்று வந்திருக்குது அது ஒருக்கா நாங்கள் உடைச்சி பார்ப்போம் அது என்னென்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணாண்டு பேர் போட்டு கவிதாஸிൻ്റെ ஃபோன் நம்பர் போட்டு அக்கினிൻ്റെ அட்ரஸ் போட்டு வந்துருக்கு அது எப்படி எங்களை வீட்டை வந்தேன்ற ஒரு கேள்வி வரும் நாங்கள் சொல்லவே இல்லை கொரியரில் வந்தேன்ட்டு உடைச்சி பார்ப்போம் எனக்கு
இது யார் அனுப்பினது யாருக்கு அனுப்பினது என்னன்றது சத்தியமாக தெரியாது. ஒருக்கா பார்ப்போம். சரிதானே? ஓகே. பேர் உங்களுக்கு போட்டுருக்கா உங்களுக்கு வந்து யாருக்கு வந்தாலும் பிரச்சனை. ஆனால் எனக்கு வந்தால் பிரச்சனையா? யாருக்கு தான் சர்ப்ரைஸ் தானே? அது எனக்கு வந்தேன்னா இப்போ உடைக்கலாம். அதுதான் இப்போ என்ன விளக்கம்னா எனக்கு வந்தால் இந்த சீசனில் வர வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படி ஒன்று அதால் இது கன்ஃபார்ம் உனக்கு தான். யாருக்கு வந்தாலும் ஒன்று தான். அது தூக்கு. வந்தாலே அப்படி வாரியோ நீ? நீ படுத்துக்கலாம் வாரிய இல்லை? இவட வாயெல்லாம் மடிய போகாடே. அவளை பார்த்துங்க அப்படி ஆவட்டுச்சு நொறுக்கி சொல்கிறான். அதான் என்ன ஏமாண்ட யார் அனுப்பினேன் அது தெரியுமா? தெரிஞ்சதாய் உடைக்க போகிற வச்சு பேசாம அப்படின்னா அனுப்பினா உடைக்கத்தான். அவள் பாடுறா இதை மூளை விட என் வீடு உங்களை எடுக்க அங்கே போகிறா எவ்வளோடா வண்டி எடுத்துடுறா கொஞ்சம் விழுந்தா இருந்தேன் ஒரு ரைட்டா 1 2 3 என்ன அப்போ மற்றது இப்போ ஒரு விஷயம் நீ ஒரு சின்ன மாற்றம் நடந்து பார்த்தீங்க. அக்கி நீ ஷர்ட் மாற்றிக்கான் அதையும் பார்க்கணும். இது ஓ என்னடாப்பா யார் இது? என்னோட வழியா இருக்கிற மாதிரி இதையும் உடங்கி சொல்கிறேன். அதை விட உடைக்கதான் நம்புறேன். இதே உடைக்கோ உடைச்சதான் தெரியும் தம்பி. நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஒன்று தெரியும். நல்ல நல்ல பிரேம் விடுறாப்பா எல்லாம் கவனமாக வச்சுருந்தா வைக்கிறான்டாப்பா புது வண்டியை. இது உடைக்கிறதா? இல்லை இல்லை உடைச்சா டஸ்ட் அடிச்சிடும். அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணு. சும்மா என்ன எங்கே இதில் ஸ்கேன் பண்ணுறா? இது ஃபோனில் ஸ்கேன் பண்ணுறதுல தம்பி ஒரு ஆப்பாக இருக்கணும், ஒரு நெட்டில் இருக்கணும். என்ன இதில் ஸ்கேன் பண்ணுறது? என்னதுக்கு ஸ்கேன் பண்ணும்? கேமராக்கியோ என்ன வீடியோ டவுன்லோட் பண்ணுவோம், ப்ளே பண்ணுவோம். ஃபோட்டோ அங்கே ஆட்டோ செவனோட வெறியா பார்க்கணும். என்னடாப்பா விளையாட்டு இது? சும்மா ஆகல் வர ஏரியா அம்மா சுண்ட வடி எடுக்க இல்லை மூலக்க சரியாக தான் தெரியும் சரித்திருக்கு. யாராகல் ஆளில் இதை கடது நீ என்ன வச்சுப்பாப்பா? ஆளை ஏற்றி விட்டு வருது. ஆள் கொண்டு வரும் பாரு. அடுத்து நிப்பாட்டி இதை எடுக்கலாம்டா. ஆள் ஆகால கலை நீ பார்த்துட்ட வீடியோ? இல்லை இல்லை ஸ்கேன் பண்ணாதே நான் வரும் வீடியோவே. ஆள் வர போவாரா? நெருப்பு நெருப்பு வர போ அக்கனியா புதுசா கிடையாது. நல்லா இருக்கியாடா? வங்காத்தா
வா என்ன எடுக்க போகுது இது ஓ ஓய் வாடியே என்ன பாய் அம்மா சுண்டல் இது நல்ல கையாசமா தானே போறே ரெட் ரியலா தகட கேடு எவ்வளவு எப்படி விளையாட்டா அங்கே மட்டும் இங்க வாடி என்ன ஆட கேக்கா நல்லா கெட்டோட ஆனா இவனுக்கு போக வச்சு தர அப்படி இல்ல இன்னும் கிடக்கு ஏரியாங்க ஸ்டூடியோ ஆனா இது நல்லா எப்போ ஸ்கேன் பண்ணாலும் அது வரும்டா இது என்னதுக்கு ஸ்கேன் பண்ணிடா கண்ட்ரோல் சிஸ்டம் கடு உள்ள ஐபோன்ல இருக்கிற ஐபோன்ல இருக்குது அப்படியா ரைட் ஓகே எனக்கு எனக்கு தெரியாது சரி சரியா யார் அனுப்பின எவ்வளோ ஒரு வித்தியாசமான இடுவே அதுதான் இப்படி ஒரு இது அனுப்புனாலும் உடனே சொல்லணுங்களா அவங்க ஆகலாண்டு சொல்லு சொல்லு கதவுலாம் உனக்கு இப்படி ஒரு வேலை கட்டு இவ்வளவு எடுத்து இவன் சொன்னானா மொட்டை அவன் சொல்லுவான்ற நான் சொல்ல மாட்டான் இவ்வளவுக்கு பாரு அதை ஸ்கேன் பண்ணினா இவ்வளவு விஷயம் பாரு அளவு செஞ்சு தான் வந்தியானா எங்க இருந்துன்ற உனக்கு அது பிரான்ஸ் வந்து நீ இது வீடியோ இல்லை வீடியோ இல்லை நீ இப்ப சொல்லு உடனே சொல்லணும் இல்லாட்டி மாதிரியா இல்லையா நிவேக்கா ஆக்கல்றா நிவேக்கா யாரு நிவேந்தா நிவே ஜெர்மன் ஜெர்மன் அறுதுங்களா அப்படி தான் கிடக்குது அம்மா அப்படி இதை கவனிக்கலையா இதை கவனிக்கலையா நீ இந்த போட்டோடாப்பா இது வந்து எது சொல்ல யாரோட தெரியுமா ஆகல தெரியாடா எனக்கு ஆகல ஏரியா நீ ப்ரோ நெறிய நீ நல்லா காய்ச்சி பழகிருக்காங்க நல்லா இப்படி போட்டோம் ஆரண்டே தெரியும் அவனோட வேஜிப்புக்கு வேஜி கூட போட இல்ல ஆனா இப்போ ரேட் எடுத்துப்பாங்க இது செய்யற கணக்கு வீடியோ சொன்னவங்க இந்த இது வந்து அவங்களோட அந்த இப்படியான விஷயம் செஞ்சதே தான் பெஸ்ட் டைமா ஸ்டூடியோ 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 பெஸ்ட் டைம் இதானா அவனோட ஸ்டூடியோ நேம் எதுவும் கிடக்குடாப்பா நல்லா அதுல நீங்க அப்புறம் வீடியோ ஆட் பண்ணிடணும் அப்போ சொல்லுவோம் என்ன உலகம் யாரும் சொல்லல நீ தெரியாதா எனக்கு அதான் நிவேயாக்கா ரெலீக் இல்லை இதில் ப்ரோ இனி நாங்கள் ஆரண்டுக்கு எடுத்துருக்கலாம் ஆனால் என்ன சொல்கிறேன் இது வந்து புதுசாக இருக்கு எனக்கு வீடியோ அப்படி வந்து அதாவது இந்த வந்த பிறகு அப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு அதில் வெங்காயம் செஞ்சால் அப்பா மேலே ஒழிக்கு ஆளே கொண்டு காட்டு இது இப்போயா பேய்ப்பாம்புலாம் இருக்கும் உண்மையிலே வந்து என்ன சொல்றது அப்பா பெரிய ஒரு விஷயம் இப்போ என்னண்டா அக்னிக்கு ஆண்டே தெரியாது உண்மையா அது வந்து ஒரு பெரிய விஷயம் ரைட் நீ இதில் இருந்து தெரிய வைப்போமேண்ணே அப்போ நிவேயாக்கா உண்மையிலே அவங்களுக்குமே ஒரு பெரிய நன்றி ஏன்னா உண்மையிலே வந்து கதைக்காத ஒரு பட்சத்துலேயும் வந்துட்டு இந்த ஒரு காரியத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு நன்றி சொல்கிறவங்க வந்து அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு செஞ்சுருக்காங்க அக்கா ரெண்டாவது அம்மா 2 பேருக்கும் வந்து நன்றி நான் ஏர்மன் வந்த டைமில் கூட வந்து நல்ல ஒரு கவனிப்பு எல்லாம் வந்துட்டு கவனிச்சவங்க இல்லை உதில் பாத்திர இருக்கிறவா இல்லை சரி ஓகே அப்போ நெக்ஸ்ட்டு பட் முடிஞ்சிடும் எதுக்கு சொல்லுவீங்களா இந்த பர்த்டே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு இது எந்த ஃபோட்டோ தெரியல ஆனால் வீடியோ மணியாக கிடக்குடாப்பா அதில் இவ்வளோ புரிப்பாக காட்டு ஒரு வித்தியாசமான வடிவாக காட்டுது வேணா அந்த மூத்த கொஞ்சம் கிட்டது காரணது அப்படி அதே மாதிரி முடி விட்டா கொஞ்சம் நல்லா இருப்பாட்டு அதை விட ஆனால் இப்படிதான் ஜோதிக்காங்க என்ன இது நான் கூட ஜோதிச்சு பார்க்கல இப்படிலாம் செய்யலாம் இல்லை உண்மைக்கு எங்களுக்கும் தெரியாது ஆனால் இது ஒரு நல்ல ஞாபகமாக இருக்கும் எப்பயும் வந்து எப்போ ஸ்கேன் பண்ணாலும் அது போகும் அது நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம் நீங்கள் சேவ் பண்ணி வைக்க தேவை இருந்தாலும் வைக்கலாம் பார்க்க தோணுமெண்டா ஸ்கேன் பண்ண வேண்டியது தான் இப்போ அக்காவுக்கு ஒரு நன்றியை கூறிக்கொண்டு வேறு என்னப்பா
ரொம்ப சந்தோஷம். அது ஐஃபோனுக்கு கொண்டு வா அப்படியே. சரி ஓகே. அப்போ நீ இதில் காய்ச்சி போட வேண்டாம். அலுவல் கிடக்கு இது சொல்லுவோம். சரி ஓகே. அப்போ முடிஞ்ச ஓகே. அப்போ நன்றி அக்காக்கும். உண்மையாக என்னோட அக்கா காய்ச்சி சொன்னேன் ஒரு வித்தியாசமான இது வித்தியாசமாக செய்கிறேன், ரியாக்ஷன் பார்க்கணும், வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி. நான் என்ன வீடியோ எடுப்பேன் தானே, அதில் பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அம்மாவும் எடுத்து நேற்று முந்தின நாள் நம்ம குழம்பு விளையாடுறது காய்ச்சி ஒரு தங்கமான மனுஷி சூப்பராக. அதே மாதிரி அக்காவுமே வந்து வேறு லெவல். அண்ணாவுக்கும் கிஃப்ட் அனுப்புனேன், எந்த பர்த்டேக்கு அனுப்புனேன். ஐக்கியத்துக்கும் ஒரு வித்தியாசமாக செஞ்சுருக்கான். தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே முகம் தெரியாது, பேச கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி சம்டைம் உங்கள் மூலமாக பேசிட்டு தெரியல, எனக்கு தெரிஞ்சு பேசலை. இருந்தாலும் எதிர்பார்க்கல இப்படி ஒரு கிஃப்ட் மட்டும். ரொம்ப நன்றி, நல்லா இருக்கு. மேலே நல்லா. சரி, அதே மாதிரி வேறு என்ன? அப்போ இந்த ஷர்ட்டு மாற்றிக்க யாரும் சொல்லித்தான் போட்டு. இது வந்து ஒரு லண்டன்ல இருந்து ஒரு அம்மா அனுப்பி விட்டாங்க. இதை போடுச்சுன்னா ஓகே. அப்போ முதல் போட்டு தெரியல. ஓகே ரைட் ஓகே. அப்போ இது வந்து லண்டனில் இருக்கிற அம்மா. ஓகே. இன்னொரு அம்மாவா? லண்டனில் இருக்கிற அம்மாவா? ஆமாம். சரி ஓகே. படியா கவனிங்க அம்மா. சரியா? சரியா சரியா. அப்புறம் நாங்கள் அப்போ முடிச்சுக்கொள்வோம். ஓ என்ன சொல்கிறது, கொஞ்சம் எல்லாருமே வந்து ஓவர் டயர்ட் தான் வந்து இப்போ முடிச்சுக்கொள்வோம். மற்றது முக்கியமான விஷயங்கள் சொல்லணும். அதாவது வந்து இந்த பர்த்டே நார்மலாகவே தெரியும், இந்த வளமையாக நாங்கள் வைக்கிற டைட்டில்லாம் வந்துட்டு ₹1 செலவில்லாமல் நடந்து முடிஞ்ச பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு தான் டைட்டில் வந்து எல்லாருக்குமே வைக்கிறது. ஆரம்பத்தில் வந்து எனக்கு வச்சது அப்படியே படிப்படியாக எல்லாருக்குமே வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. காரணம் எங்களோட வீடியோ பார்க்கக்கூடிய அவங்களோட ஒரு அதீத அன்பு. அந்த வகையில் இந்த பர்த்டேக்கான செலிப்ரேஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மகிட்ட இப்போ அவன் வந்து எதுவுமே செலவழிக்கலை ரைட். அப்போ இந்த கேக் வந்துட்டு செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது லண்டனில் இருக்கிற அம்மா. அம்மாண்ணா அம்மா. ஓகே சரியா. அப்போ லண்டனில் இருக்கிற அம்மா, அவங்களுக்கு நன்றி. அதே மாதிரி வந்து வேறு அதாவது இந்த டெக்கரேஷன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது வந்து என்ன சொல்கிறது, நான் ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்றக்காண்டி வந்து டெக்கரேஷனை வந்துட்டு செஞ்சது. அதே மாதிரி இந்த சாப்பாடுகள், இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட இது வந்து செய்ய சொல்லி சொன்னவே. அது அவைய வந்து செய்ய சொல்லி சொன்னவே. அதே மாதிரி வந்து வேறு என்ன, நைட் அது நைட் கேக்கா? நைட் கேக் அது வந்து அவங்களோட ஜெர்மனில் இருக்கிற அக்கா. ரைட் போனார் எடுத்ததாக்கா. ரொம்ப நன்றி. வருஷம் எடுத்தார்கள். இடி எடுத்தா தான் நல்லா அப்படி வந்து அந்த மாதிரிக்கு நைட் கேக் வந்துட்டு தம்பி செஞ்சுருந்தவன். அந்த மாதிரிக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, உண்மைக்கும் அக்கினிக்கு வந்து செலவுன்ற அளவுக்கு இல்லை. அதே மாதிரி எந்த பர்த்டேனா எனக்கு செலவுன்ற அளவுக்கு இல்லை. அவன் பர்த்டே சொன்னால் அவனுக்கு செலவுன்ற அளவுக்கு இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு வந்து மக்கள் நேசிக்கிறாங்கன்னும் போது சந்தோஷம். அதே மாதிரிக்கு வந்து கொஞ்சம் கேஷ் கிஃப்ட்களும் வந்து அனுப்பியிருந்தாங்க. இந்த எப்படி ஏன்டா சிரிக்கிறான்? படத்தை முடிச்சிடா அது தந்தாக்கலாம் அதை கொண்டா நீங்கள் மதிக்க தெரியாது. சரி அப்போ என்ன நீ முடிங்க படத்தை. அவளுக்கு நித்திர வந்தா வீடியோவில் இல்லையா, அவள் படுப்பான். அவள் நாங்கள் எடுத்தா. சரி ஓகே. அப்போ வந்து என்ன சொல்கிறது எங்களுக்கு வந்து அந்த பழமையாக மாதிரி தான் வந்து என்ன சொல்கிறது ஆக்கள், அதாவது இந்த பிறந்த நாளில் வந்து நிற்கக்கூடியவங்க வந்துட்டு இங்கே வந்து நிற்பாங்க. நிற்காதவங்க வந்துட்டு தாங்கள் அங்கே நிற்கிற மாதிரிக்கு ஒரு சில கிஃப்ட்களை வந்துட்டு அனுப்பி வைப்பாங்க. பார்த்திங்கன்னு சொன்னால் அது வந்து அக்னிக்கான ஒரு அன்பளிப்பாக இருக்கும். வந்து அந்த வகையில் வந்து இப்போ என் மூலமாக வந்து ஒரு இதை நான் அக்னி கொடுக்குறேன். அதே மாதிரி இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுவிஸ்லேருந்து ஒரு அங்கிள் ஒரு ஆள் நேற்றே தினம் வந்து என்னோடய ஃபோன் பண்ணி கதைச்சிட்டு நேற்று நோக்கு இதை விஷ் பண்ணியிருந்தார் கூட. நேற்று இரவு விஷ் பண்ணேன். நான் ஃபோன் தந்தேன் நாங்கள். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வாட்ஸ்அப் நம்பர் வந்து 718. அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறார், இப்போ எங்களோட ஒரு புதுசாக இணைஞ்சு கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து பல வருஷங்களாக எங்களோட வீடியோ பார்த்து கொண்டு வந்திருந்தாலும் கூட இப்போ இப்படியான ஒரு விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக எங்கள் மூலமாக வந்து பல உதவிகளை வந்துட்டு செஞ்சு கொண்டு வரார். இனிமேலும்
செய்கிறதுக்காண்டி வந்துட்டு கதைச்சிருக்கார் வந்து அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு கஷ்டப்பட்டவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் கரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் தம்பிக்கும் இன்றைய தினம் பர்த்டேக்கு வந்துட்டு அவனை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 ரூபா பணத்தை வந்துட்டு தம்பிக்கு கொடுக்க சொல்லி வந்துட்டு அனுப்பியிருந்தார். அந்த வகையில் எங்கள்கிட்ட வாட்ஸ்அப் நம்பருமே வந்து 718. இப்போ வளமையாக எங்களுக்கு அனுப்புகிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளை எங்கள்கிட்ட பர்த்டே எல்லாத்துக்கும் அனுப்புகிறவங்க. நாங்கள் வந்துட்டு அதில் வந்து அமௌண்ட்டோ இல்லாட்டி எதுவுமே பேர் எதுவுமே சொல்கிற இல்லைன்னா நம்மளாக தெரியும். இப்போ அங்கள்கிட்டையும் அப்படி தானே அவருமே எங்களில் நம்பிக்கை வச்சுக்க சொல்லணுமன்றது இல்லை. அதுவும் என்ன சொல்கிறது வேறு யாருக்கு கொடுக்க சொல்கிறதே வந்து நம்ம கொடுக்கும்போது அவனுக்கு அனுப்புறதை நம்ம எதுவும் செய்யப்படுறதில்லை. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது அவர்கிட்ட ஒரு அவர் சந்தோஷத்துக்காண்டி நாங்கள் இதை வந்து சொல்லியிருக்கோம். அப்போ சிறியங்கள் வந்து இதை அனுப்பியிருக்கார் சுவிஸ்லேருந்து 50,000. அவருக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? ஆள் வந்து காய்ச்சி ஒரு 4 பைங்க உள்ள பின்னுக்கு அதோட எனக்கு காய்ச்சி சரியாக இது இல்லை. அண்ணா தான் நைட் வந்து ஒரு அங்கிள் வந்து விஷ் பண்ணுவான்னு சொல்லி ஆளுமே சரியாக மிட் நைட்டில் அடித்து அண்ணா மூலம் நான் காய்ச்சினான். பெருசாக கதைக்கல அதோட அந்த வீடியோவில் நேற்று காய்ச்சி ஒரு அங்கிள் காய்ச்சி போட்டு அம்மாவோட கொடுத்து விஷ் பண்ண அவங்க. இப்போ அந்த எங்களுக்குமே ரொம்ப நன்றி. நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்குறோம்ல. எங்களுக்கு வேண்டியது உங்களுடைய அன்பு மட்டும்தான். நாங்கள் வந்து நல்லா இருக்கோம், எல்லாருமே நல்லா இருக்கணும். நீங்கள் எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை இல்லை தந்தான் வாங்கிக்கொள்றது அதை தவிர அன்பு இல்லை. உண்மையில் வந்து இது ஒரு என்ன சொல்கிறது எங்களோட பயணிக்கணும் அப்படின்னு விரும்பி புதுசாக அணைஞ்சு கொண்டிருக்கேன். உண்மையிலே வந்து எங்களோட பயணிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் வந்து இப்படியான ஒரு அன்பளிப்பு அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கான ஒரு சந்தர்ப்பம் எப்போ வரும் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு அப்படின்றத நாங்கள் எப்போயுமே காத்திருப்போம்ன்றதான் உண்மை. அது எங்களோட உண்மையாக பழகிறவங்களுக்கு தெரியும். அந்த வகையில் நன்றி. ஏன்னா அவருக்கு ஒன்று மெச்சிப்பாங்க இந்த விடுற முடிச்சு போட்டு போ நிற்கலாம் அவருக்கு. இது வந்து நம்மளோட அண்ணா கிருவாண்ணா ஒரு பாசக்காரன் என்னதை சொன்னாலும் அண்ணா வந்து ஜெர்மனியில் பிரான்ஸ் அவருமே வந்து எனக்கு காலையில் அனுப்பியிருந்தார் இந்த அக்னிக்கு அப்படின்னு சொல்லி ஆள் வந்து அனுப்பியிருந்தார். அதை நான் வந்து பிறகு எடுத்தார் நாளைக்கு சரியா இப்போ சரியா கொஞ்சம் ஓடுபட்டது. இது வந்து என்னென்னாடா இந்த உடுப்பு சாமான் எடுத்து போட்டால் இல்லை ஒரு பலன்ஸ் கொண்டு வந்தது அப்போ அதை அப்படியே வச்சு தந்தேன். இது வந்து அது அப்படியே இருக்கட்டும். இது வந்து உங்களை அக்கா ஜெர்மனியில் இருக்கா ரொம்ப நன்றியா. அதே மாதிரி வந்து இது வந்து அவனோட பேர் அம்மா சுவிஸ் அம்மா. அந்த நான் போய் உங்கள்கிட்ட கேட்டேன் அம்மாவோட பேர் எனக்கு தெரியாது. எனக்கு அடிச்சவ அவமே வந்து இப்போ ஒரு 7-8 நாளைக்கு முதலே வந்து அனுப்பியிருந்தவ. அம்மாவோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன 478 அதெல்லாம் சொல்லணும் இல்லை. அப்போ 3 பேர் இருந்தால் எனக்கு வந்து முக்கியமாக நாங்கள் அமௌண்ட் வந்து சொல்கிறதில்ல. காரணம் என்னென்னு சொன்னால் கடந்த காலங்களில் நாங்கள் அமௌண்ட் எல்லாம் சொல்லி அது இதெல்லாம் செஞ்சு வெளிப்படையாக நிறையவே இருந்த நிமித்தம் நிறைய பிரச்சனைகளையும் வந்துட்டு அனுபவித்தாலும் ஓகே நாங்கள் இப்போயுமே சந்தோஷமாக இருக்கும். இருந்தாலும் வேணாமே அப்படின்றக்காண்டி அதை வெயிட் பண்ணிக்க அனுப்பினவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும். ஸோ அதோட நிப்பாட்டிக்கொள்ளும். பட் இருந்தாலும் அவங்க அனுப்பின ஒரு சந்தோஷமாக சொல்லுவோம் அப்படின்றக்காண்டி தெரிஞ்சுக்கோங்க. நான் நீ கொடுத்துட்டேன் ஓகே ரைட். ஒவ்வொன்று அடுக்கு கணக்கு ஒவ்வொன்று அடுக்கு நினைப்பேன் கணக்கு ஒன்றாடுத்துவோம் நோண்டியாகிறதுலேயே இருக்கு. இது வந்து சுவிஸில் இருக்கிற தங்கச்சி உங்களுக்கு தெரியும் வளமையாகவே வந்து எங்களோட எல்லா வீடியோக்குமே ஹெல்ப் பண்ணுறவரால். அதே மாதிரி எந்த பர்த்டேக்காக இருக்கட்டும் கவிதாசன் பர்த்டேக்காக இருக்கட்டும் ஈவன் அக்னிண்டே கூட வந்துட்டு இன்றைய கண்டியில் இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னமே ஆள் வந்துட்டு அனுப்பியிருந்தா இதை வந்து தம்பியில் கொடுக்க சொல்லி 716 தங்கச்சியோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் கணக்கு வச்சுக்கொள்ளு. அதே மாதிரி அதை நீங்கள் பிறகு காய்ச்சி கொள்ளலாம் வந்து அதாவது யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம அதை கொடுப்போமா அப்படின்ட்டு அப்படி ஒன்று வரான்னு நினைக்கிறேன் வந்து. அதே மாதிரி எங்களோட ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அம்மா அவங்க வந்துட்டு அவங்களுமே இன்றைய காலையில் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க இப்படி வந்து அக்னிக்கு அந்த கிஃப்ட்டை வந்துட்டு கொடுங்கோ அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 238 என்ன அவங்க தான். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இது வந்து சுதன் அண்ணா லண்டனில் இருக்கக்கூடியவர் இப்போ கிட்டத்தட்ட இப்போ வந்துட்டு போன மாதிரி அவருமே ஒரு பாசக்காரன் தான் வந்து அவருமே என் பின்னே தான் மெசேஜ் போட்டிருந்தார் அக்னிக்கு வந்துட்டு இந்த ஒரு அன்பளிப்பேன் சார்வா நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அண்ணாட நம்பர் வந்து 678. ஓகே அதில் எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் சரியா. ஓகே அதே மாதிரி கனடா அக்கா நான் போன ஒரு தம்பிக்கும் வந்து கொடுத்துருப்பேன் வந்து அவவுமே வந்து நினைக்கிறேன் கொழும்பால் வரக்குள்ளே நினைக்கிறேன் வந்து அக்கனி இந்த பர்த்டேக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தா. வாட்ஸ்அப் நம்பர் வந்து 241
இது வந்து கனடாக்கு அனுப்பினது. அதேமாதிரி இது வந்து எங்களோட டென்மார்க் அம்மா, நாங்கள் சொல்லுவோம் 2வது அம்மா அப்படின்னு சொல்லி. அப்போ 2வது இல்லை, சாரி 3வது சொல்லுவோம். அப்படி வந்து அப்போ அவங்க வந்து அனுப்பின ஒரு அமௌண்ட் வந்து அதையும் தம்பி கொடுக்க சொல்லி நான் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எழுதியில் அப்படி சொன்னாலே வந்து எல்லாருக்கும் தெரியும். 2வது அம்மாவோ ஏதோ ஒன்று 2வது அம்மான்னு சொல்கிறாங்க. நான் எங்களோட அம்மா விட்டு 1வது டென்மார்க் அம்மாவை, அப்புறம் வந்து டென்மார்க்கில் இருக்கிறது இல்லை நாங்கள் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ரைட், இப்போ சந்தோஷம். வேறு எல்லாம் முடிச்சிடும், எல்லாம் முடிச்சு. அப்போ ஓகே, அப்போ நாங்கள் இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி டைமும் வந்துட்டு ஆகிட்டுது வந்து. ஸோ அக்கினி, அட் த மூமெண்ட் ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது அண்ணா மூலம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்து இப்படி என்னையும் பிடிச்சி உங்களுக்கு இந்த அன்பளிப்பு அதெல்லாம் செஞ்சுருக்க எல்லாமே ரொம்ப நன்றி. எதிர்பார்க்கல, நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து உண்மையாக இருக்கிறோம். உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறது உங்களோட அன்பும் பாசம் மட்டும்தான், அவ்வளோதான் நாங்கள் எதிர்பார்க்குறது. இதை மீறி வந்து நீ எங்கே ஏதாவது எனக்கு பண்ணணும் எங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி நீங்கள் அனுப்புறதால நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு அன்போடு ஏற்றுக்கொள்ள தான் வேணும் எல்லாருமே. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஆனால் இதில் இருக்கிற 2-3 பேரும் நாங்கள் காட்சி பண்ணிக்கிறோம் வந்து. மற்றும்படி அண்ணன் சம்டைம் உன்னோட ஒரு அம்மா அப்படியே காட்சி பண்ணி தெரியலை. இருந்தாலும் கதைச்சிட்டு இருந்தாலும் கதைக்காட்டியும் வந்து எங்களுடைய அன்பு வந்து எப்போது மாறாது. நாங்கள் வந்து எப்போதுமே இருக்கிற மாதிரி தான் இருப்போம். நீங்களும் எங்களோட அப்படியே பயணிக்கணுன்ற எங்களோட ஆசையும் கூட. அப்புறம் உடுப்பிட தந்த அக்காவாக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், கவிதாசாக இருக்கட்டும், எல்லாமே என்ன சொல்கிறது, நான் ஒன்றுமே செலவழிக்கிறல வந்து எல்லாமே அண்ணாக்கள் எல்லாமே பார்த்துக்கொள்வாங்க. அதில் ரொம்ப நன்றி. அதை விட சுவிஸில் கூடிய அம்மாவுக்கு கூட ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஏன்னா இது எதிர்பார்க்கல உண்மையாக அப்படி ஒரு இது கிடைக்கும்னு சொல்லி. ஆனால் அன்றைக்கி அண்ணா குழப்ப கூட இதை கழிச்சவர் வந்து இந்த பிறந்த நாளுக்கு எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் வந்து நான் உனக்கு இதை பண்ணுவேன்னு சொல்லி அப்போ அந்த பாக்ஸை தரும்போது எனக்கு விளையும் கொண்டு இதாக தான் இருக்குமென்னு சொல்லி எதிர்பார்க்கல. அண்ணா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறேன், அழுக வராது, சீக்கிரம் வராது, கூட இது டச்சானா மட்டும் தான் இருக்குது, அழுக வராது. ரொம்ப வரலை, ரொம்ப குட் ஃபீலாக இருக்குது, நல்லா இருக்குது, சந்தோஷம். இல்லை உண்மையிலே அது என்ன சொல்கிறது, நான் அவங்க யோசிக்கிறாங்களோ இல்லையோ, இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த இப்போ நாங்கள் 3 பேர் எப்படி இருக்கோம்ன்றது. நிறைய பேர் எனக்கு என்ன சொல்கிற அட்வைஸாக கூட சொல்கிற சில விஷயங்கள் என்னென்று, எந்த ஒரு சந்தர்ப்பத்துலேயும் நீங்கள் 3 பேரும் வந்து பிரிஞ்சிடக்கூடாது என்ன நடந்தாலும் அப்படின்னு சொல்லி. அது இப்போ அவங்க சொல்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா கேராக வந்து சொல்லிக்கொள்கிறது. ஆனால் அது வந்து எங்களுக்கு தெரியும் வந்து நம்ம ஒரு நாளுமே சண்டை பிடிச்சேன்னு தெரியாது. இது வரைக்கும் வரலாறு இல்லை, சும்மா இட கிடையாது. யார் சரி பிள்ளை சரி விட்டால், இப்போ நான் பிள்ளை விட்டால் அவங்க சொல்லுவாங்க, அவங்க பிள்ளை விட்டால் நான் சொல்லுவேன். அந்த மாதிரிக்கு வந்து போகிறது. உண்மைக்குமே வந்து எனக்கு எல்லாருமே மூத்த சகோதரங்கள் தான். ஏன்னா அப்போ தம்பியோ தங்கச்சியோ இல்லை, அப்போ தம்பி இல்லை அப்படின்ற போய் இப்போ அவங்க 2 பேரும் இருக்கிறதால வந்துட்டு அது நிறைவாக இருக்குது. அப்போ அந்த ரீதியில் கவிதாசுக்குரிய அந்த பெண்டன் கிடைக்கும்போது எனக்கு தெரியாது, அது வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயமா அந்த ஜெர்மனிலேருந்து ஒரு நாள் செஞ்சுருந்தது. அப்போ செய்யும்போது கூட இப்படி ஒரு விஷயம் செய்வோம் அப்படின்னு கதைக்கக்குள்ள பெண்டன் வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே அவனுக்கு அப்படி ஒன்று செய்வோம், அந்த செயினுக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவனுக்கு அப்படி செஞ்சு கொடுத்தாச்சு. அதுக்கு நான் சூஸ் பண்ண டிசைன் இதாக இருந்தது. அப்போ பிறகு வந்து அக்கினிக்கு வந்து நான் யோசித்தது, ஓகே இப்போ எனக்கு இருக்குது அவனுக்கு இருக்குது, இப்போ அக்கினிக்கு அது எப்படியாவது ஒரு வகையில் வந்துட்டு செய்யணும். அப்போ ஏதாவது ஒரு ஐடியா ஒன்று வரும், எப்படியாவது ஒரு வழியில் அதை நம்ம வந்து செய்வோம் அப்படின்னு யோசித்து கொண்டு வந்தது. அப்படி 7ஆம் கட்டம் ஒன்று வருமாக இருந்தால் ஏதாச்சும் ஒன்று பிளான் பண்ணுவோமே அப்படின்னு இருந்த டைமில் வந்து இந்த சுவிஸில் இருக்கக்கூடிய அம்மா அவங்க வந்துட்டு கதைச்சாங்க. அப்படி அக்னியோட பர்த்டே வருது, தானே ஏதாச்சும் ஒரு சின்ன கிஃப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வேற ஒரு ஐடியா வந்து கதைச்ச இடத்துல. அப்போ நான் அதை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நான் வந்து அதை வந்து மோடிஃபை பண்ணேன்னு சொல்லலாம். நான் சொல்லியிருந்தேன் வந்து என்னென்ன இப்படி நான் வந்து போட்டிருக்கேன், அதே மாதிரி தம்பி வந்து போட்டிருக்கான், அதே மாதிரி அவனுக்கும் ஒன்று இருக்கணும். அது வந்து எந்த ஒரு பேசிக் ஐடியாவாக இருந்தது. அப்போ நீங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு கதையை நீங்கள் என்கிட்ட கதைச்சதால் இப்போ இதை செய்கிறத விட அவனுக்கு அதை செய்யும்போது வந்து அதாவது எந்த ஒரு ஆசையும் நிறைவேற மாதிரி இருக்கும். அந்த எங்களோட ஒரு ஒற்றுமை அது பிரதிபலிக்கிற மாதிரியும் இருக்கும். அதே நேரம் உங்களோட ஒரு விருப்பமும் நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் வந்து அப்போ அம்மா சொன்னால் ஓகே, பிள்ளை சொன்னால் அது சரிதான், அந்த மாதிரிக்கே செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லையும் நாங்கள் வந்து அதை தம்பிக்கு வந்துட்டு செஞ்சுன்றது நம்ம ஒப்படைச்சிக்கோம். உண்மையிலே வந்து அம்மாவை பற்றி சொல்லணும்னு சொன்னாலும் வார்த்தையே இல்லை. நாங்கள் நிறைய காய்ச்சாலும் பார்க்குறவங்க நினைப்பாங்க வந்து அப்படியே என்ன சொல்கிறது, காய்ச்சி எல்லா டைம் நல்லா வாங்குறாங்க அப்படின்னு மாதிரி நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலே வந்து இதில் உள்ள எல்லா விடையும் நாங்கள் கதைக்கிறோமான்னு கேட்டால் உண்மையிலே சரியான குறை வேண்டாம்னு சொல்லுவோம்னா இல்லை. இந்த கிஃப்ட் அனுப்பினாக்கள் எல்லாரோடையும் நாங்கள் எப்போ கதைப்போன்றதே தெரியாது வந்து. ஆனால் இப்போ உதாரணமாக இப்போ ஒரு ரேண்டமாக எடுத்துக்கொள்வோமே, இப்போ இந்த எங்களோட டென்மார்க் அம்மா எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால்
நான் கிட்டத்தட்ட கதைச்சி ஒரு 2 மாதத்துக்கிட்ட வரும் நினைக்கிறேன், 2-3 மாதத்துக்கு மேலே வரும். அப்போ இன்றைக்கு காலையில் வந்து சரியாக மெசேஜ் வருது, இப்படி மகன் அக்கினி இந்த பர்த்டே தம்பிக்கு வந்துட்டு இந்த ஒரு கிஃப்ட்டை நீங்கள் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி. எப்பயுமே பிள்ளைன்னு சொன்னால் பிள்ளை அது கதைச்சா மட்டும்தான் அன்பண்டு இல்லை. ஸோ அந்த மாதிரிக்கு வந்து நாங்கள் உண்மையிலேயே வந்து எல்லா நாட்டிலையும் எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆள் இருந்தாலும் உண்மையாக எங்களை நேசிக்கிற ஆள் இருக்குது அப்படின்ற ரீதியில் வந்து நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஏன்னு சொன்னால் 1000 பேர் சுற்றி ஃபேக்காக இருக்கிறத பார்க்கலாம், ஒரு ஆள் இருந்தாலும் உண்மையாக இருக்கும்போது அது சந்தோஷம். அந்த வகையில் இந்த சுவிஸில் இருக்கக்கூடிய அம்மா அவங்கள பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை. இன்றைக்கி கொஞ்ச காலம் இல்லை, நிறைய காலமாக வந்துட்டு எங்களோட பழைய கொண்டு வர்றாங்க. வந்து என்ன சொல்கிறோம், அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆறுதல் வார்த்தை எப்பயுமே அம்மா வந்துட்டு இருக்கணும் உங்கள் 3 பேரோடையும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. அதை வந்து உண்மையான்னு சொல்லி பல இடங்களில் வந்துட்டு ப்ரூவ் பண்ணியிருந்த போதிலும் இன்றைக்கு வந்துட்டு அது இன்னும் சிறப்பாக வந்து அதை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அம்மா. உண்மையிலேயே வந்து சாதாரணமாக இப்போ பவுன் போகிற விலையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் பெருமதியான ஒரு விஷயத்தை ஒரு ஆள், அது மட்டும் இல்லை 50,000 ரூபா காசு நினைக்கிறோம் கிஃப்டாக கொடுக்க சொல்லி வந்து. அப்போ பெரிய விஷயம் வந்துட்டு அப்போ அம்மாக்குன்னு மட்டும் இல்லை, அந்த கிஃப்ட் அனுப்பினா எல்லாருக்குமே பெரிய ஒரு நன்றி. அண்ட் வந்துட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி உதவி செஞ்சு எல்லாருக்குமே வந்துட்டு நன்றியை சொல்லிக்கொண்டு சரி ஓகே முடிச்சுக்கொள்வோம். ஓகே, அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். மறுபடியும் யாருக்கும் நன்றி சொல்ல தவறு இருந்தாலும் எல்லாருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு ஏன்னா அதோட விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டு வந்து மேபி யாருமே ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க சொல்லி எழுதியிருந்து அதை நான் பார்க்காம விட்டுருந்தா ஒரு மெசேஜ் பண்ணுங்க, அப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லை. நான் ஹெல்ப்பாக கொடுக்கும்போதும் நான் சொல்கிற விஷயம் அப்படி இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுவோம், நாங்கள் அதை வந்துட்டு என்னென்னு சொல்லி பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இன்னும் வீடியோவில் சந்திப்போம் வேணா. ஓகே, பாய்.